அவருக்கு கிடைச்சிச்சுன்னா வேண்டான்னு சொன்னவருக்கும் கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம். பிரிவுங்கிறது 2 பேரும் வேகிறது, இந்த இவங்களுக்கு மட்டும் வேகிறது கொடுத்தா அவங்களுக்கு வேகிறது இல்லைன்னு அர்த்தமா என்ன? அதுதான் ஒரு ஆளுக்கு தோஷம் தான் இன்னொரு ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு ஆளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னாக்கா இன்னொரு ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதாங்க பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம்லாம் சொல்லுவோம். மகேந்திர பொறுத்த இருக்கா, இன்னத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு முதல்ல உங்கள் பிள்ளை ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா பாருங்க அப்படின்றது. அவருக்கு 5ஆம் இடத்துல 5 பாவம் ஒன்றா உட்காந்துருந்தாக்கா அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? மகேந்திர பொறுத்த இருந்தால் மட்டும் பிறந்துருமாண்ணா? ஒரு ஆளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, இன்னொரு ஆளுக்கு புத்திர பாக்கியம் இருக்குதுன்னு வச்சுங்க, எப்படி குழந்தை பிறக்கும்? தப்பான முறையில் தான் பிறக்கும். ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னா அது தப்பாக தான் போயிடும். ஒரு ஆளுக்கு புத்திர பாக்கியம் இருந்தால் இன்னொரு ஆளுக்கு இருக்கிறவங்கள சேர்த்து வைப்போம். ஒரு ஆளுக்கு இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு இல்லாதவங்கள சேர்த்து வைக்கணும். அதுதான் புத்திர பாக்கியம். உதாரணத்துக்கு ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்பாவுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. அப்போ ஒரே தலையெழுத்து இருக்கிறவங்க தானே கடவுள் சேர்த்து வைக்கிறாரு. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னாக்கா புத்திர தோஷம் தானே அர்த்தம். அப்போ அந்த அப்பாவுக்கும் அதே தோஷம் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்ட் தானே? இதுதாங்க அது சூட்சுமம். இந்த அடிப்படை ஞானம் இல்லாமல் வெறும் நட்சத்திர பொருத்தத்திலே எல்லாத்துமே தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் கொடுக்குறேன். ஒரு சினிமா படத்துக்கு வர டீசர் மாதிரி அதை பார்த்தே நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. அது ஆபத்தாக தான் போகும். பல பேர் அதை பார்த்து ஏமாந்து போயிட்டு அப்புறம் வந்து காரி துப்புனதெல்லாம் நம்ம சினிமா படத்தில் மைக்கு முன்னாடி காரி துப்புறதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி டீசரை பார்த்தெல்லாம் ஏமாற முடியாது. எல்லா வகையிலும் பொருத்தம் பார்க்கணும். இந்த சூட்சுமத்தை அறியணும். பொருத்தங்கள்லாம் எப்படி எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சுமத்தை சேர்த்து பார்க்கணும். ஒன்றும் நிறைய கூட இருக்குது. பொருத்தங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்றதுக்கு ஒன்றுமே சூட்சங்கள் இருக்குது. என்னன்னா அவங்களோட தாம்பத்தியத்தை பற்றி 3ஆம் இடத்தை வச்செல்லாம் பார்த்து சொல்லணும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தாம்பத்திய ஸ்தானம். ஒரு ஆளுக்கு நல்லா இருந்து ஒரு ஆளுக்கு பலவீனமாக இருந்ததுன்னா அது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். அவங்க சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமாக இருக்குது, அவசியமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு பலவீனமாக இருக்குது, அவசியமே இல்லாமல் இருந்தாக்கா எப்படி அவங்களால குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும்? பிரச்சனை வருமா வராதா? அதெல்லாம் சேர்த்து பார்க்குறது தான் சூட்சுமம்னு சொல்லக்கூடியது. வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்கறது அது ஆபத்தான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது முட்டாள்தனமானது. ஒரு நியாயமான ஞானபூர்வமான விஷயம் கிடையாது. நன்றி.